ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆப்ரேட்டர்னா என்ன லாஸ்ட் வீடியோவில் வந்து பதிவு பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கும்போது ஆப்ரேட்டரோட கேட்டகரி வந்து நம்ம கிளாரிட்டியோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ எல்லா ஆப்ரேட்டரும் வந்து அதனுடைய ஆப்ரண்ட்டை டிபெண்ட் பண்ணி தாங்க இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஆப்ரேட்டர்னா என்ன, ஆப்ரேட்டர்னா என்ன, ஸோ எது மாதிரி கேட்டகரி வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், அப்புறம் வந்து அதனுடைய விளக்கங்கள், ஸோ எக்ஸ்பிளனேஷன்ஸ், ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பதிவாக இருக்க போகுது. ஸோ என்னோடய சேனலை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி மற்றும் என்டர்டெயின்மெண்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேலும் டெக்னாலஜி ஓரியன்டாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக என்னுடைய கேரிங் வீடியோவான சி ப்ரோக்ராமிங் வந்து பேசிக்காக உங்களுக்கு அமையும் நினைக்கிறேன். முக்கியமாக அந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணுங்கள், அதே மூலயமா உங்களோட கேரியர் டெவலப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆப்ரேட்டரோடைய யூனியரி, பைனரி, டெர்னரி இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் மற்றும் அதை வந்து எப்படிலாம் ப்ரோக்ராமில் வந்து யூஸ் பண்ண போகிறோம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலி பார்க்கும்போது நம்ம வந்து லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம வந்து ஒரு சம் இன்ட்ரடக்ஷனோட நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பார்க்கும்போது நம்ம யூனியரி ஆப்ரேட்டர்னா என்ன, ஸோ யூனியரி ஆப்ரேட்டர்னால் எது இல்லைங்க. ஸோ காய்ஸ், மேக்ஸிமம் இந்த மாதிரி அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர், ஸோ இது மாதிரி ஆப்ரேட்டர் அப்படி சொல்லும்போது நம்மளுடைய ஒர்க்கிங் ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணும்போது கண்ட்ரோலிங் ஃப்ளோயிங்காக நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இதே மாதிரி ஆப்ரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஆப்ரேட்டர் மூலிமா இது ஒரு சம்டைம்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து இது மூலிமா எடுத்திருப்பீங்க. ஸோ அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுடைய இது மூலிமா கன்வே பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் மூலிமா கன்வே பண்ணும்போது ஸோ தேர்ட் பர்சனான ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது வந்து யாராவது தெரியலன்னா அந்த கமெண்ட் மூலிமா ரீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கான தெரியறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக உங்களுடைய கமெண்ட் வந்து நான் அதிகமாக எதிர்பார்ப்பேன். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து யூனியரி ஆப்ரேட்டர், பைனரி ஆப்ரேட்டர், டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஒரு 3 கான்செப்ட் வந்து ஆப்ரேட்டரில் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது யூனியரி ஆப்ரேட்டர் என்ன, பைனரி ஆப்ரேட்டர் என்ன, டெர்னரி ஆப்ரேட்டர் என்ன, அதனுடைய எக்ஸாம்பிள் வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. ஸோ இந்த இடத்துல யூனியரி ஆப்ரேட்டர் எங்கே போட்டிருக்கேன் நீங்களே கண்டுபிடிக்கலாம். ஆக்சுவலி வந்து ஸோ ப்ளஸ் அப்படின்றது ஒரு யூனியரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது மைனஸ் அப்படின்றது அது ஒரு யூனியரி ஆப்ரேட்டர் சொல்லலாம். எல்ஸ் ஐ நீட் ஆக்சஸ் தட் ஆஸ்ட்ரிக் டி ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் அப்படி சொல்லுவோம், லைக் ஆஸ்ட்ரிக் கேரக்டர் வந்து. ஸோ இதுவும் வந்து ஒரு வகையான ஒரு யூனியரி ஆப்ரேட்டர் தாங்க. ஸோ இந்த யூனியரி ஆப்ரேட்டர் அப்படி சொல்லும்போது எதுக்காகலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லும்போது பெரும்பாலும் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் அல்லது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் அல்லது ஒரு வேல்யூவோட வேரியபிள் வந்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணுறதுக்காகவும் ஒரு வேல்யூ வந்து எங்கே ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த வேல்யூ வந்து அதனுடைய அட்ரஸ் வந்து கால் பண்ணுறதுக்காகவும் மேக்ஸிமம் வந்து அந்த யூனியரி ஆப்ரேட்டர் வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து யூனியரி ஆப்ரேட்டர்னால் என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல யூனியரி ஆப்ரேட்டர் அப்படி சொல்லும்போது ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஆப்ரண்ட் அப்படின்னு சொல்லும்போது சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கிளாரிட்டியோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு யூனியரி ஆப்ரேட்டர்ன்ற ஒரு டெஃபினேஷன் வந்து இது மூலிமா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மூவ் ஆகிறது பைனரி ஆப்ரேட்டர். ஸோ ஆமாங்க. ஸோ பைனரி ஆப்ரேட்டர்னு சொல்லும் போது நிறைய ஆப்ரேட்டர் இருக்குது, லைக் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ அதை பற்றினா ஒரு கிளாரிட்டியோட டெஃபினேஷன் வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வர வீடியோ வந்து உங்களுக்கு கிளாரிட்டியோட உங்களுக்கு வந்து டிஃபைன் பண்ணுவேன். ஸோ இப்போ இருக்கும்போது சிம்பிளாக நீங்கள் பைனரி ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து தெரிஞ்சுக்கிட்டாவே உங்களுக்கு மேக்ஸிமம் போதுமானது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் மூலயமா கன்வே பண்ணுங்க.
முக்கியமாக. ஸோ அது மூலிமா வந்து உங்களுக்கு கிளாரிட்டியோட உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இப்போ இருக்கும்போது பைனரி ஆப்ரேட்டர் அப்படி சொல்லும்போது இந்த இடத்துல எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், ஸோ இந்த இடத்துல தாங்க இருக்க பைனரி ஆப்ரேட்டர். ஸோ பைனரி ஆப்ரேட்டரில் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா அரித்தமெட்டிக் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டரை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அரித்தமெட்டிக் பதிலாக நீங்கள் வந்து வாட் எவர் லைக் ஸோ இந்த இடத்துல வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்ஸ் நீங்கள் வந்து ஒரு மாடுலர் டிவைடர் லைக் நீங்கள் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் எப்படி சொல்ல வரதுன்னா ஸோ இப்படி கூட போட்டுக்கலாம். ஸோ வாட் எவர் ஆப்ரேட்டர் உங்களுக்கு வேணுமோ அது வந்து நீங்கள் வந்து போட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து மேத்தமெட்டிக்கலாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அந்த மாதிரி ஆப்ரேட்டர் மூலிமா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இப்போ இருக்கும்போது ஏபிசி அப்படின்றது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. எஸ், இது தாங்க ஆப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே இந்த இடத்துல வந்து ஆப்ரேட்டர் அப்படின்னு எந்த இடத்துல இருக்குது அப்படி சொல்லும்போது ஸோ இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா ப்ளஸ் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கனால வந்து உங்களுக்கு கிளாரிட்டி உங்களுக்கு டிஃபைன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பைனரி ஆப்ரேட்டரில் அதாவது 2 வகையான ஆப்ரேட்டர் இருக்கிறதுனால, அதாவது ஏபி அப்படின்ற ஒரு 2 வகையான ஆப்ரேட்டர் இருக்கிறதுனால வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கல பைனரி ஆப்ரேட்டரை வந்து யூஸ் சொல்கிறோம். ஸோ அந்த 2 வகையான ஆப்ரேட்டர் வந்து எதில் ஸ்டோர் பண்ணுறோன்னா சி அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக டிஃபைன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் பைனரி ஆப்ரேட்டர்னா என்னது. அதே டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படி சொல்லும்போது மோஸ்ட்லி வந்து இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். சப்போஸ் சம் கிரிட்டிக்கல் சொல்யூஷன் நம்மளுக்கு வேணும் அப்படி சொல்லும்போது கிரிட்டிக்கல் இருக்கிற டாஸ்க் வந்து ஈஸியாக முடிக்கணும்னு ஆசைப்படும் போது நம்ம இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த டாஸ்க்கை வந்து ஈஸியாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இப்போ இருக்கும்போது நம்ம மேக்ஸிமம் வந்து இஃப் எல்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டை வந்து பெரும்பாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது அந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ இவ்வளோ டிஃபைன் பண்ணால் தான் எனக்கு புரியும். ஸோ அந்த இது மாதிரி டிஃபைனாக இருக்கிறது வந்து நம்ம வந்து ஒரே லைனில் எழுதிட முடியும். ஸோ அதுதாங்க இந்த டெர்னரி ஆப்ரேட்டர். ஸோ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஆப்ரண்ட் யாருன்னாக்கல ஸோ இந்த இடத்துல கொஷின் மார்க் போட்டிருக்கணுங்களா. ஸோ அந்த கொஷின் மார்க்கு தான் டெர்னரி ஆப்ரேட்டர் 1ன்னு சொல்லுவோம். அல்லது அந்த கோலன் வந்து என்ன சொல்லுவோம்னாக்கல செமிகாலன் இல்லைங்க கோலன். ஸோ அந்த கொஷின் மார்க்கும் கோலனும் வந்து டெர்னரி ஆப்ரேட்டருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எப்போ நீங்கள் டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சினாவே இது வந்து ரிமெம்பர் பண்ணுற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்க்கும்போது ஆப்ரேட்டரில் ஸோ 3 வகையான சென்டென்ஸை வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். லைக் C = 0 அப்படின்ற ஒரு இது ஒரு ஆப்ரேட்டர். ஸோ இது ஒரு ஆப்ரேட்டர் மீன்ஸ் இது ஒரு வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணி எனக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாட்ஸ் தி மீனிங் யூனியரி ஆப்ரேட்டர், பைனரி ஆப்ரேட்டர், டெர்னரி ஆப்ரேட்டர். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் கிளாரிட்டியோட யூனியரி ஆப்ரேட்டரோடைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ பைனரி ஆப்ரேஷன் வந்து கம்பைல் பண்ணி உங்களுக்கு பார்க்குறேன். ஸோ யூனியரி ஆப்ரேட்டர் வந்து இந்த வீடியோவில் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி ஆகலை அப்படி சொல்லும்போது கமெண்ட் மூலிமா கன்வே பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட்டாக யூனியரி ஆப்ரேட்டர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்தது பைனரி ஆப்ரேட்டருடைய அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டரை வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர் வந்து ரொம்ப 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 பேசிக்கும் இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரோக்ராமருக்கு. ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து பின்வரும் வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளாரிட்டியோட டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அதோட வீடியோ பெறுவது MLB கிரியேட்டர். பை பாய்.